ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர் சேனல். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கேக்கை குக்கர்லேயே பேக் பண்ணலாமா, அது எப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு 1.5 kgயில் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து ஆர்டர் இருக்குது. இப்போ வந்து ஸ்பாஞ்சை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பாருங்கள், இப்போ பேட்டரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து நம்மளுக்கு ஐடியா தான் முக்கியம். காசை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக முன்னேறவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஐடியா வந்து நல்லா ஷார்ப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கேக் பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா ஓவன் இருந்தால் தான் பேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டிப்ரெஸ் ஆகிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. குக்கர்லேருந்து நீங்கள் ஆரம்பிங்க. குக்கர் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். குக்கர்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஏர்னிங்ஸ் பண்ண நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் நீங்கள் டெவலப் பண்ண நம்ம மைக்ரோவேவ் அவன் வந்து ஒரு சின்ன லிட்டரில் நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் போக நம்ம பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆக நம்ம வந்து அதிக லிட்டர்ஸ் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குக்கரை வச்சு நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக பண்ண முடியும், வாங்க பார்க்கலாம். நல்லா அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் உப்பு கண்டிப்பாக போடக்கூடாது. அதில் மண் வேணால் போட்டுக்கலாம். மண் போட்டுட்டு இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிட போகிறோம். மண் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியக்கூடாது. பார்த்திங்களா, நான் எப்படி தட்டு வச்சு மூடியிருக்கேன்னு. இந்த மாதிரி பண்ணும்போது தான் கேக் நம்ம பேக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இந்த மண் ஸ்மெல்லும் வராது. உப்பு போட்டிங்கன்னா உப்பு ஸ்மெல் ஏறிக்கும். அதனால தான் நான் உப்பு போட வேணான்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் மூடியில் எப்படி பண்ணியிருக்கேன்னா, அந்த ஒயர் வந்து நீங்கள் பெல்ட்டு சொல்லுவாங்களா, அதை வந்து நம்ம எடுத்துடணும். மேலே விசிலையும் எடுத்துடணும். எந்த பக்கமும் எந்த ஏரும் போகாமல் நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். ப்ரீ ஹீட் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு மண் ஃபஸ்ட்டு சூடாகணும், அதுக்கு மேலே இருக்க தட்டு சூடாகணும், அதுக்கு மேலே தான் நம்ம வந்து பேட்டர் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் பேக் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். நான் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறேன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்லோவாக தான் நான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வீடியோ ரொம்ப லாங்காக போகும்னு சொல்லிட்டு தான் நான் ஃபாஸ்ட்டாக வச்சு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் நான் இவ்வளோ ஸ்லோவாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். சரி, நம்ம குக்கர் மேட்ருக்கு வருவோம். குக்கர் வந்து நான் ஃபுல்லாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்க போகிறோம். உப்பு போடக்கூடாது, மண் வேணால் போட்டுக்கலாம். மண்ணே போட்டாலும் மேலே வந்து ஒரு தட்டை வச்சு நல்லா மூடிடணும். அதுக்கு மேலே தான் நம்ம டின்னு வைக்கணும். அப்படி இல்லைன்னா மண் டேஸ்ட்டுமே ஏறிக்கும். நெக்ஸ்ட்டு மூடிக்கு வந்து பெல்ட் எடுத்துகிற போகிறோம், விசில் எடுத்துகிற போகிறோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்க போகிறோம் ப்ரீ ஹீட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் நம்ம பேட்டரை வந்து உள்ளே வச்சுட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணும்போது ரொம்ப சன்னமாக நீங்கள் வந்து ஸ்டவ்வை வச்சிடணும். அப்பப்போலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. 40 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி வெந்துருச்சானே செக் பண்ணணும். இந்த மாதிரி தான் குக்கரில் வந்து நம்ம கேக் ஸ்பாஞ்சை வந்து பேக் பண்ணி எடுக்கணும். சூப்பராக எந்த பிரேக் அவுட்ஸுமே இல்லாமல் சூப்பராக வரும். மேலே மட்டும் பிசு பிசுன்னு வருதுன்னா நீங்கள் வந்து சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க போகிறீங்க, அவ்வளவு தான். ஓடிஜியில் பண்ணி நம்ம எடுக்கும் போது எவ்வளோ சாஃப்ட்னஸ் இருக்குமோ அதே சாஃப்ட்னஸ் தான் குக்கரில் பண்ணி எடுக்கும் போதும் இருந்துச்சு. குக்கரில் இப்படி தான் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.